ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தையே வந்து அச்சுறுத்திட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19. ஓகேங்களா, கொரோனா வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம், அதை எதிர்த்து எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, 2 விதமான வேக்சின். ஆஸ் பர் த கவர்மெண்ட்டோட ரூல் படி நம்ம வேக்சின் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த வேக்சின் எப்படி, அதாவது வேக்சின் எடுத்துக்கிறதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஸ்லாட் புக் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இதுக்குன்னு தனி ஒரு போர்ட்டல் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலில் தான் வந்து நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு பேசிக்கான நீட் என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு டாக்குமெண்ட், ஓகேங்களா, ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர், ஓகேங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த போர்ட்டலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவின், COWIN.gov.in. ஓகேங்களா, COWIN.gov.in. ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே தான் வந்து நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு எந்த ஏரியாவில் இருக்கோம், ஸோ அதுக்குரிய ஸ்லாட்ஸ் எங்கே இருக்குது, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அது ஃப்ரீயா இல்லை காஸ்ட்டா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர். ஓகேங்களா. ஸோ இதில் டாப்பில் ரைட் சைடில் ரிஜிஸ்டர் ஆர் சைன் இன் யோர் செல்ஃப் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கோவின் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். அதர்வைஸ் வந்து நம்மளோட ஆரோக்கிய சேது ஆப் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடியது இந்த ஆரோக்கிய சேது ஆப். அதே மாதிரியே உமாங் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலமாகவும் நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என் மொபைல் நம்பரை நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். கெட் ஓடிபி கொடுத்தோன்னே என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நான் இங்கே என்டர் பண்ணணும். ஓடிபி கிடைச்சிருச்சு எனக்கு. ஓகே, டைப் பண்ணிட்டேன். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட். ஓகேங்களா, வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வெல்கம் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் ரிஜிஸ்டர் மெம்பர். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு மொபைல் நம்பரில் இருந்து அட்லீஸ்ட் 4 பேரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதையும் கிளியே கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ரிஜிஸ்டர் 4 members வித் 1 மொபைல் நம்பர். ஓகேங்களா. ஸோ அதாவது ஒருத்தர் மொபைல் நம்பரை வச்சு நம்ம ஃபேமிலியில் இருக்க 4 பேரோட நேமை இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போதும். நீங்கள் வேறு ஐடியிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஒரே நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரே ஐடி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரே ஐடி போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் மெம்பர். ஓகே, ரிஜிஸ்டர் மெம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரூஃப், ஓகேங்களா, ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பேன் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷன் பாஸ்புக், என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் எந்த டீட்டெயில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணிட்டேன். மென்ஷன் பண்ணிவிட்டு என்னோட ஆதார் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். ஓகே, என்னோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டேன். என்னோட நேம் எப்படி இருக்குது ஆதாரில், அதே மாதிரியே நான் நேமை டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஐடின்றது செலக்ட் பண்ணுறீங்க. அடுத்ததாக ஆதார் நம்பர்,
ஓகேங்களா? ஸோ அதாவது எந்த ஐடி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடியோட நம்பர், அந்த ஐடியில் நேம் எப்படி இருக்குது அதே மாதிரியே இதில் என்டர் பண்ணணும். ஜெண்டர், ஓகேங்களா? ஸோ மேலா ஃபீமேலா அதர்ஸா? ஸோ மேல் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் உங்களோட இயர் ஆஃப் பர்த், உங்களோட இயர் ஆஃப் பர்த் எந்த இயரில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்ற இயர் ஆஃப் பர்த்தை இதில் பண்ணணும். ஓகே, என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர். ஓகே, இண்டிவிஜுவல் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேங்களா? இண்டிவிஜுவல் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்னோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரி வந்துடும். என்னோட நேம், என்னோட ரெஃபரன்ஸ் ஐடி, இதுதான் வந்து என்னோட ரெஃபரன்ஸ் ஐடி. ஓகேங்களா? என்னோட சீக்ரெட் கோட் அப்படின்னு ஒரு வரும். ஓகேங்களா? ஒரு 4 டிஜிட் கோடு வந்து உங்களோட சீக்ரெட் கோட், லைக் பாஸ்வேர்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இயர் ஆஃப் பர்த் அப்படின்றது இது வந்திருக்கும். உங்களோட ஃபோட்டோ ஐடி என்ன கொடுத்தீங்களோ அது வந்திருக்கும். உங்களோட ஐடி நம்பர். ஓகேங்களா? டோஸ் 1, ஓகேங்களா? நீங்கள் டோஸ் 1 போடுறீங்களா, டோஸ் 2 போடுறீங்களா அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஷெடியூல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டோஸ் 1 அப்படின்றதுல ஷெடியூல்னு ரைட் சைடில் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளை ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளை ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருக்கோம். ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக ஷெடியூல் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஷெடியூலில் நான் எந்த இடத்துல எங்கே போய் நான் வேக்சின் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த இங்கே கிளிக் பண்ணணும். ஷெடியூல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பை பின் ஆர் சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் பின்கோட் ரிலேட்டடாக சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பின்கோடுக்கு சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், இல்லை அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஆரம்ப சுகாதார எங்கெங்கெல்லாம் வேக்சின் கொடுக்குறாங்களோ அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் போய் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பின்கோடை வச்சு போகிறேன். என்னோட பின்கோடை வச்சு நான் என்டர் பண்ணுறேன். சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுக்கும்போது ஸோ எனக்கு 2 விஷயம் தான் காமிக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உங்களுக்கு காமிக்குது. எல்லாமே வந்து புக்டுன்னு இருக்கும். நீங்கள் கீழே கொண்டு போயினீங்க அப்படின்னா ஃபுல்லி புக்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லாட் புக் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்னைக்கு டேட்டில் சரி அப் டு 6 வரைக்குமே வந்து நமக்கு ஸ்லாட் அப்படின்றது எதுவும் இல்லை. ஓகே, எல்லாமே வந்து புக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு 2 ஸ்லாட் இருக்குது, 2 ஸ்லாட்டுமே புக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு 3 ஸ்லாட் இருக்குது, 3 ஸ்லாட்டுமே புக் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பின்கோடு வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ என்னோட பின்கோடுக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேக்சின் கொடுக்குறாங்க அப்படின்ற இந்த விஷயம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதே இது நான் டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கலாம் என்னோட டிஸ்ட்ரிக்ட்லேயே. ஓகேங்களா? அப்போ சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு மாற்றிக்காங்க. சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட் மாற்றிட்டிங்கன்னா உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட், நான் மதுரைன்னு சூஸ் பண்ணுறேன். சர்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வரும். ஸோ நீங்கள் வந்து மதுரை உங்களோட டிஸ்ட்ரிக்டை வச்சு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மேபி அந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாராகவே இருந்தாலும் நீங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு அங்கே போய் போட்டுட்டு வந்துட முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பின்கோடை வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பின்கோட் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய வேக்சின் சென்டர்ஸ் மட்டும்தான் காமிக்கும், எல்லாமே காமிக்காது. ஸோ அதுக்கு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே ஸ்லாட் புக் ஆகிருக்கு. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு 192 ஸ்பேசஸ் இருக்குது. ஓகேங்களா? 192 ஸ்பேசஸ் இருக்குது. அது என்ன வேக்சின்? ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 வேக்சின் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன வேக்சின் இங்கே போடுறாங்க? ஓகேங்களா? ஸோ இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 192 ஸ்பேஸ் இருக்குது. அது என்ன வேக்சின் அப்படின்னா கோவிஷீல்டு. அது யாருக்கு அப்படின்னா ஏஜ் 18+. ஓகேங்களா? ஸோ 2 கேட்டகரி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. 45+ அப்படின்னா 45 to 45+ கேட்டகரி
ஏஜ் உள்ளவங்களுக்கு, 18+ அப்படின்னா 18லேருந்து 44 வரைக்கும் கேட்டகரி உள்ளவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வேக்சின் தான். ஸோ இதோட வேக்சினோட ரேட் வந்து 850. ஓகேங்களா? இந்த கோவிஷீல்டு வேக்சினோட ரேட் இந்த ஹாஸ்பிட்டல்ல 850 rupees சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த இது வேணும் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஃப்ரீயாவே புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை மட்டும்தான் ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது என்ஜிஓஸ் மூலமா, கவர்மெண்ட்டே வந்து நிறைய என்ஜிஓஸ் மூலமா இந்த வேக்சின் சென்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். பட் அந்த விஷயங்கள் வந்து இதுல வராது. ஸ்லாட் புக் பண்ற மாதிரி வராது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க விளம்பரத்தை வச்சு நம்ம பார்த்து அங்கே போய்க்கலாம். மேபி உங்களோட ஏரியா சரௌண்டிங்ஸ்குள்ளேயே அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்லாட் புக் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் ஓகேங்களா வேகன்சி அப்படின்றது இருக்கு, ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கு. மற்ற எல்லா இடத்துலையுமே மேபி இது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டேட்டுக்குமே வந்து அடுத்தடுத்த டேட்டுக்கு அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த டேட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் அந்த டேட்டை ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் போட்டுற முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் 18+, ஏஜ் 45+, கோவிஷீல்டு இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏஜ் 18+ மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 18+ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏஜ் 45+ மட்டும் வேணும்னு நினைக்கிறேன்னா ஏஜ் 45+ மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை ரெண்டுமே எது இருந்தாலும் ஓகே, எனக்கு கோவிஷீல்டு மட்டும் வேணும் அப்படின்னா அதையும் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். கோவிஷீல்டு மட்டும் வேணும் அப்படின்னா அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை கோவேக்சின் மட்டும் வேணும் அப்படின்னா அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோவேக்சின் மட்டும் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்புட்னிக் வி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்றும் ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணப்படலை. ஸோ அதனால் அதை வந்து இப்போதைக்கு கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் தான் வந்து ஹையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெய்டு வேணும் அப்படின்னா பெய்டை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ தான் வேணும் அப்படின்னா ஃப்ரீயை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்து வேக்சின் போடுறாங்க. ஸோ மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க எதுவுமே சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே போடுறாங்க. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ஜிஓஸ் மூலமாக நம்மளோட நியரஸ்ட் பிளேசஸ்லையுமே வந்து வேக்சினேஷன் டிரைவ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த டிரைவ்லையுமே போய் நம்ம டைரெக்டாக போட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்லாட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஓகே, ஸோ ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு இல்லையா, ஃப்ரீ இல்லை பெய்டு. ஓகே, இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் நான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 4th June இன்னைக்கு டேட்டில். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். சர்ச் டைம் ஸ்லாட். ஓகேங்களா? டைம் ஸ்லாட் எந்த டைம் வேணும் உங்களுக்கு. ஓகே, 9 AM to 10 AM, 10 AM to 11, 11 to 12, 12 to 1. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த ஸ்லாட்டை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, யுவர் வேக்சினேஷன் அப்பாயின்மெண்ட் இஸ் கன்ஃபார்ம்டு. ஓகே, இந்த இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த விஷயம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இந்த லெட்டர் ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த டைமுக்கு நீங்கள் அங்கே போயிங்க அப்படின்னா நீங்கள் வேக்சின் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணணுன்னா இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ரைட்டு, அப்பாயின்மெண்ட் ஸ்லிப். ஸோ அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பில் ஸோ எந்த இடத்துல எந்த சென்டரில் இங்கே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஸ்லாட் புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகே, cowin.gov.in அதில் செல்ஃப் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா
என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லாட் புக் பண்ணுறீங்க. ஸ்லாட்டில் உங்களுக்கு நியரஸ்ட் பிளேசஸில் என்ன நியரஸ்ட் பிளேஸில் ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேக்சின் வேணும், கோவிஷீல்டு வேணுமா அல்லது கோவேக்சின் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறீங்க. அப்பாயின்மெண்ட் ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும். அப்பாயின்மெண்ட் ஸ்லிப் எடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக போய் அங்கே காமிக்கலாம். அங்கே போய் காமிச்சிட்டு உங்களோட ஃபோட்டோ ஐடியும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேக்சின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டீட்டெயில் காமிச்சிரும். டோஸ் 1 எந்த இடத்துல போட போகிறீங்க அப்படின்றத. இதை நீங்கள் ரீஷெடியூலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இன்னொரு மெம்பரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆட் மெம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு மொபைல் நம்பரில் நீங்கள் 4 மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஷெடியூலை க்ரியேட் பண்ணிவிட்டு போய் அந்த இடத்துல வேக்சின் போட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.